Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நகராட்சிக்கு உட்பட்டு உங்களுடைய குடும்பம் அதாவது உங்களுடைய வீடு வந்து நீங்க வச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி ஆன்லைன் மூலியமா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அந்த வாட்டர் பில்னா எப்படி ஆன்லைன்ல பே பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பே பண்ண உடனே ஒரிஜினல் ரெசிப்ட் அப்படிங்கறத எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. கவர்மெண்ட் வந்து நீங்க நேரடியா போயிட்டு ஆபீஸ்ல லைன்ல கியூல நிக்க தேவையில்லை, வீட்டில் இருந்துட்டு உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நிறைய நபர்களுக்கு வந்து தெரியறதில்ல. நிறைய அன்எஜுகேட்டட் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா லைனில் போயிட்டு கியூவில் தான் வந்து நிற்கிறீங்க. பட் அன்எஜுகேட்டட் பீப்புள் வந்து நிற்கிறதுனால அவங்கள நம்ம தப்பு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே வந்து ஒரு எஜுகேட்டட் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற பீப்புள் வந்து இருப்போம். நம்ம அம்மா அப்பா தான் படிக்காமல் இருப்பாங்கன்னா அவங்கள தான் நம்ம வந்து லைனில் போயிட்டு நிற்க வைக்கிறோம். அது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது, உங்கள் மேலே தான் தப்பு. சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். எப்படி வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வாட்டர் பில்லு இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட் எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நகராட்சிக்கு மட்டும் வந்து பொருந்தும். நீங்கள் வந்து இப்போ ஊராட்சியில் இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் கார்பரேஷனில் மாநகராட்சியில் இருக்கீங்கன்னா அதுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே நகராட்சிக்கு உள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னா எப்படி இதுக்கான ரெசிப்ட் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும், எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒன் டைம் நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம் இல்லையா, 2023 நம்ம இருக்கிறோம். இந்த 2023 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2024 மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர். சரிங்களா? இந்த இயருக்கு நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் அப்படிங்கிறது பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வீட்டு வரி அப்படிங்கிறத நீங்கள் பே பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் முனிசிபாலிட்டியில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணீர் வரி குடிநீர் வரி அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கான அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்டுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். tnurbanpay.com.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால அக்கௌண்ட் போட்டு நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறேன். உங்ககிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து இல்லை அப்படின்னா முதல்ல இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அக்கௌண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பண்ண போறீங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக இது வந்து தேவைப்படும். இது வந்து டேக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபர்தராக நிறைய விஷயங்கள் நீங்கள் நகராட்சிக்கு உட்பட்டு முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கே போகாமல் அதில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸுமே நீங்கள் இதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாமல் இருக்கும். பட் இதில் வந்து முனிசிபல் ஆஃபீஸ்க்கே போகாமல் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய 50% ஆஃப் சர்வீஸை நீங்கள் இதிலே வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல நான் வந்து லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுறேன். இப்போ வந்து டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம உள்ள வந்து அதாவது லாகின் பண்ணி முடிச்சுட்டு பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து வாட்டர் பில் வந்து நான் வந்து ரெசிப்ட் வந்து பே பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் மவுஸை கட்சரை வச்சிங்கனாலே போதும். அதில் என்னென்ன பேமெண்ட்லாம் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. முதல்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதாவது வீட்டு வரி அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு குடிநீர் கட்டணம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அண்டர் கிரவுண்டு அந்த இது பாதாள சாக்கடைன்னு சொல்லுவோம்ல அது வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ணிக்கலாம். நான் டேக்ஸ் அதாவது வரி இல்லாத அப்படிங்கிறதுக்காக ஒரு டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மை பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெசிப்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாட்டர் சப்ளைக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வாட்டர் சப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ரெண்டு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணுங்க. இல்லைனா அதர் அப்படின்னா அதர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பர் வந்து கேட்பாங்க. கனெக்ஷன் நம்பர் போட்டு இந்த இடத்துல சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இந்த கனெக்ஷன் நம்பர் எங்கே ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா போன முறை நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போன முறையோ இல்லை அதுக்கு முந்தின வருஷமோ நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் டேக்ஸ் வந்து அந்த ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லுலேயே உங்களுக்கான கனெக்ஷன் நம்பர் இருக்கும். ஓல்டு கனெக்ஷன் நம்பர் எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் போட்டு இந்த இடத்துல சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ கனெக்ஷன் நம்பர் போட்ட உடனே நம்மளுக்கு கீழே வந்து வந்துருச்சு பாருங்க. லாஸ்ட் பேமெண்ட் வந்து நம்ம எப்போ பண்ணியிருக்கோம், எந்த டேட்டில் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக காட்டிடுச்சு. இப்போ 2023 7ஆவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகைன் வந்து நம்ம வந்து பே வந்து பண்ண போறோம். அதுக்கு நம்ம பே பண்றதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3rd பீரியட்ல உங்களுக்கு ரூ. 600 வந்து உங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி 5த்லயுமே உங்களுக்கு 4த்லயுமே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ்ல வந்து ரூ. 600 நம்மளுக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு. சரிங்களா? டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்க பே பண்றா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்ல வந்து ஒரு பீரியட் மட்டும் நீங்க வந்து பண்றேன் அப்படின்னா கூட நீங்க இந்த இடத்துல 605 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 605 அப்படிங்கிற போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் விண்டோல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பர் நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம எந்த முனிசிபாலிட்டியில வந்து நம்ம இருக்கோமோ அது வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இவங்க வந்து பொள்ளாச்சி முனிசிபாலிட்டி அப்படிங்கிறனால பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீங்க எந்த நகராட்சிக்கு உட்பட்டு இருக்கீங்களோ அந்த நகராட்சி பேர் வந்து ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் எனபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ஒரு பேமெண்ட் கெட்வேக்கு வந்து போகும். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேமெண்ட் கெட்வே வச்சிருக்கீங்களோ அதான் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 605 பே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூபிஐ மெத்தட் வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக கூகுள் பே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கனாலே போதும். எந்த ஒரு இடைஞ்சூரே இல்லாமல் நம்ம ஈஸியான முறையில் வந்து அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பே பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து பாருங்க சக்ஸஸ்ஃபுல் நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டோம். அதுக்கு கீழே வந்து யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ரெசிப்ட் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ரெசிப்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் இந்த இடத்துல ரெசிப்ட் நம்பர்னு போட்டு இந்த இடத்துல நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈஸியாகவே டவுன்லோட் வந்து பண்ணிக்கிற முடியும். ரெசிப்ட் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மவுஸில் வச்சிங்கனாலே உங்களுக்கு கீழே இந்த இடத்துல பாருங்க மை பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்களோ யார் யாருக்கு பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ணது வந்து மேலே டாப்பில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அவங்க பேர் ஷோ ஆகும். எந்த டேட்டில் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோமோ அந்த டேட் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இதில் ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்அப் வந்து எனபிள் ஆகும். நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் வந்து பாப்அப் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனபிள் ஆனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து உங்ககிட்ட பிரிண்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை வந்து நான் வந்து மொபைல் ஃபோன் மூலியமாகவே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜராக வந்து ஆன்லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு உங்களுக்கு ஃபர்தராக இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கிராமப்புறங்களில் ஊராட்சி சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் இப்படி வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பே பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.